இப்போ நம்ம எல்லா லெசனோடைய சூஸும் ஃபில்லப்பும் சேர்த்து பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு சூஸ் பேஜ் நம்பர் 83ல இருக்கு. ओके, कोशक से सही शब्द चुनकर खाली जगह भरिए. அதாவது என்ன அர்த்தம்னா கோஷக் சே சஹி சப்த், அதாவது கொடுத்துருக்க ஆப்ஷனில் சஹி சப்த்னா கரெக்ட் வேர்டை சுன்கர் சூஸ் பண்ணி காலி ஜகா எம்டி ஸ்பேஸை பரியே அப்படின்னா நிரப்புங்க. கொடுத்துருக்க சூஸில் கரெக்டான சூஸை சூஸ் பண்ணிவிட்டு நம்ம எம்டி ஸ்பேஸை ஃபில் பண்ண போகிறோம், அவ்வளோதான். पेज नंबर 83. स्कूल के आगे छोटी से डैश है. स्कूल के आगे स्कूल को मुन्नाडी छोटी से कुट्टिया என்ன இருந்தது? फूलवारी है. फूलवारी அப்படின்னா பூந்தோட்டம் இருந்தது. ஸ்கூலுக்கு முன்னாடி என்ன இருந்தது? பூந்தோட்டம் இருந்தது. ஸோ फूलवारी है. उसके बाद அதுக்கு பின்னாடி ये घंटे की डैश होती है. அதுக்கு பிறகு ஒரு மணி நேரம் என்ன ஆச்சு? என்ன கிடைச்சது? एक घंटेன்னா ஒரு மணி நேரம். ஒரு மணி நேரம் என்ன கிடைச்சது? ஹாலிடே கிடைச்சது. அப்போ சுட்டி. ஓகே, ரெஸ்ட் கிடையாது, சுட்டி. இதெல்லாம் இந்த லெசன் படிச்சிங்கன்னா தான் உங்களால் எழுத முடியும். छात्र அப்படின்னா ஸ்டூடெண்ட். छात्र डैश 4 बजे तक पढ़ते हैं. ஸ்டூடெண்ட் 4 बजे तक அப்படின்னா 4னா 4 இல்லையா? 4னா 4 மணி, 4 மணி வரைக்கும் पढ़ते हैं படிக்கிறாங்க. எங்கே படிக்கிறாங்க 4 மணி வரைக்கும்? ஈவினிங்கா மார்னிங்கா? சவேரேவா ஷாம்கோ? ஈவினிங் தானே. அப்போ ஈவினிங் 4 மணி வரைக்கும் படிக்கிறாங்க. அப்போ छात्र शाम के 4 बजे तक पढ़ते हैं. नेक्स्ट பாருங்க, छात्र डैश के खेल खेलते हैं. छात्र என்ன பண்றாங்க? खेल खेलते हैं விளையாடுறாங்க. என்ன பண்றாங்க? ஸ்டூடெண்ட்ஸ்லாம் வந்து விளையாடுறாங்க. என்ன மாதிரி விளையாட்டுகள் விளையாடுறாங்க? குச்சுனா ஏதாவது அப்படின்னு. தரகு தரகு அப்படின்னா என்ன அர்த்தம்னா ஏதாவது ஒரு வகையான ஆல் கைண்ட்ஸ் ஆஃப் அப்படின்னு எடுத்துக்கோங்க. குச்சுனா ஏதாவது, தரகு தரகுனா எல்லா வகையான. ஸோ இதுக்கான ஆன்சர் பார்த்தீங்கன்னா தரகு தரகு. அதாவது ஸ்டூடெண்ட்ஸ் வந்து எல்லா வகையான விளையாட்டுகளையும் விளையாடுறாங்க. அப்போ தரகு தரக. नेक्स्ट अध्यापक छात्रों को अच्छी अच्छी डैश बनाते हैं. अध्यापकना टीचर, छात्रों को स्टूडेंट्स को अच्छी अच्छी நல்ல நல்ல डैश बताते हैं ना சொல்றாங்க. டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு என்ன சொல்றாங்க? பாத்தேன் அப்படின்னா திங்ஸ்னு அர்த்தம். ஆதத்தே அப்படின்னா வந்து ஹேபிட்ஸ்னு அர்த்தம். ஸோ என்ன சொல்றாங்க டீச்சர்ஸ் வந்து ஸ்டூடெண்ட்ஸ்க்கு? பாத்தே அப்படின்னு நல்ல நல்ல திங்ஸை சொல்றாங்க, நல்ல நல்ல விஷயங்களை சொல்றாங்க. அப்போ வந்து பாத்தே பதாத்தே ஹே, பாத்தேன்னு போட்டுருங்க. ஓகே, செகண்ட் சூஸ் பேஜ் நம்பர் 87ல இருக்கு. பில்லி டேஷ் கோ பக்கர்த்தி ஹே. பில்லி டேஷ் கோ பக்கர்த்தி ஹே. பில்லினா பூனை, பக்கட்னா பிடிக்கிறது. பூனை எதை பிடிக்கும் அப்படின்னு கேட்குறாங்க. ஸோ ஆன்சர் சூஹே, எலிகளை தானே பிடிக்கும், சூஹே. ஸோ பில்லி சூஹே கோ பக்கர்த்தி ஹே, பூனை எலியை பிடிக்குது. குத்தா டேஷ் ஜான்வர் ஹே. குத்தான்றது நாய், ஜான்வர்னா அனிமல். குத்தா என்ன விலங்கு? பெரிய விலங்கு. படானா பெருசுன்னு அர்த்தம், பஃபாதர் அப்படின்னா நன்றி உள்ளன்னு அர்த்தம். குத்தா பஃபாதர் ஜான்வர் ஹே, நாய் நன்றி உள்ள விலங்கு. காய் படி டேஷ் ஹோத்தி ஹே. காய் வந்து பெரிய, காய்னா மாடு, படினா பெரிய. சீதி சாதி அப்படின்னா சிம்பிளான அர்த்தம். கட்டோர் அப்படின்னா டிஃபிகல்ட்டான அர்த்தம். ஒரு மாடு ஒரு சிம்பிளான அனிமல். அப்போ காய் படி சீதி சாதி ஹோத்தி ஹே, மாடு ரொம்ப சாஃப்டானது அப்படின்றாங்க. கோடா படா டேஷ் ஹோத்தா ஹே. கோடா அப்படின்னா குதிரை, படானா பெரிய. இப்போ என்ன? நிட்டர் டர்போக் அப்படின்னா நிட்டர் அப்படின்னா என்ன அர்த்தம்னா பயம் இல்லாத. டர்போக் அப்படின்னா அதாவது சோம்பேறியானது. கோடா படா படா நிட்டர் ஹோத்தா ஹே, அதாவது கோடா குதிரை வந்து பயம் இல்லாததுன்றாங்க. படா நிட்டர் ஹோத்தா ஹே, குதிரை வந்து ரொம்ப பயம் இல்லாதது அப்படின்னு சொல்றாங்க, ஃபியர்லெஸ்ன்னு சொல்றாங்க. சூஸ் அவ்வளோதான். இப்போ ஃபில்லப் பார்த்துடலாம். ஃபஸ்ட்டு ஃபில்லப் பேஜ் நம்பர் 90ல இருக்கு. காலி ஜகஹே பாரியே, அதாவது ஃபில் பண்ணுங்கன்னு சொல்கிறாங்க. காலி ஜகேனா ஜகஹே அப்படின்னு, ஜகே